அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று கூறியது முதல் அதிமுக வட்டாரத்தில் புயல் வீச தொடங்கியது. கடந்த சில மாதங்களாகவே அவருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மனக்கசப்பு நீடித்து வந்த நிலையில் மனதில் அப்படி என்ன வைத்திருக்கிறார், என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும், 10 நாள் கெடு என தெரிவித்திருக்கிறார். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். செங்கோட்டையன் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவிற்குள் இருக்கும் தலைவர்கள் என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். மனம் திறந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்திலையும் தோல்வி, தொடர்ந்து தோல்வி. நாடாளுமன்றம் போச்சு, சட்டமன்றம் போச்சு, மாநகராட்சி 0, பேரூராட்சி 0, நகராட்சி 0 போச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், அதிமுகவில் பல்வேறு சூறாவளி, சுனாமி வந்த போதும் நிலையாக இருந்து அதிமுகவை வளர்க்க உதவியாளர் செங்கோட்டையன் இன்று ஒருங்கிணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற எனது மனதின் குரலாக பேசியுள்ளார். அவரின் எண்ணம் நிறைவேற எங்கள் வாழ்த்துகள். நாங்களும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத சூழல் நீடித்து வருகிறது. ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு சூறாவளி, சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையன் பேச்சு குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த சசிகலா கூறுகையில், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத பேரியக்கம் அதிமுக என்பதை சகோதரர் செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார். பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களிலும் உடனிருந்து தனது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை நிரூபித்துள்ளார். அவரது கருத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டரின் கருத்தும், தமிழக மக்களின் கருத்தும் இதுதான். செங்கோட்டையன் போன்ற உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும் அவர்களின் தீய எண்ணம் ஈடேறாது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், இபிஎஸ் முடிவே எங்கள் முடிவு, கட்சியை ஒன்றிணைக்கும் விவகாரத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். செங்கோட்டையன் அவரது முடிவை கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி எடுப்பதே எங்கள் முடிவு என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் கூறுகையில், செங்கோட்டையன் பேசியதை ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் வரவேற்கிறார்கள். செங்கோட்டையன் சொன்ன கருத்தை வரவேற்கிறேன். 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறார். கெடு முடிந்ததும் அவர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துவிட்டோம். ஆனால் செங்கோட்டையன் கட்சியில் இருக்கிறார். மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக இருக்கிறார். அவரை அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அவர் எடுத்திருக்கும் முடிவு இத்தருணத்தில் சரியான முடிவு என தெரிவித்தார். ஒரு நீண்ட நெடிய அரசியலுக்கு சொந்தக்காரர். அவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அவர் எடுத்திருக்கின்ற முடிவு இந்த தருணத்தில் சரியான முடிவு, வரவேற்கத்தக்கது. அதை தீவிரமாக 10 நாள் கழித்து அவர் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா தொண்டர்களுடைய விருப்பம். அதிமுக ஒருங்கிணைப்பின் ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி கூறுகையில், அதிமுக தொண்டர்கள் சொல்வதையே இன்று செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார். புதிதாக எதுவும் சொல்லவில்லை.
இதை EPS இடம் நேரிலேயே பேசியிருக்கலாம். புதிதாக செங்கோட்டையன் ஏதாவது முடிவெடுக்க போகிறார் என காத்திருந்தோம். எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்பதற்கு எதையும் கோடிட்டு காட்டவில்லை. செங்கோட்டை சொல்லியே கேட்கவில்லை. செங்கோட்டையன் சொல்லி கேட்க போகிறாரா? 10 நாட்கள் கழித்து செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்பதற்கு எதையும் கோடிட்டு காட்டவில்லை. செங்கோட்டை சொல்லியே கேட்கவில்லை. செங்கோட்டையன் சொல்லி கேட்க போகிறாரா? அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒப்புக்கொள்கிறாரா? இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, நான் சந்திக்க தயார், நீங்களும் வாங்க, 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம், எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து கொண்டு போவோம் என்ற துணியிலே பேசியிருக்க வேண்டும். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி கூறுகையில், எடப்பாடி பழனிசாமி தன் தலைமைக்கு ஆபத்து வருமோ என்ற பயம் காரணமாக யாரையும் சேர்த்துக் கொள்ள தயங்குகிறார். அவர் திமுகவிடம் தோற்றாலும் பரவாயில்லை, நான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார். 2026 அதிமுக தோற்றால் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்க மாட்டார்கள். எனவே அதிமுக ஒன்றிணைப்பதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தன்னுடைய தலைமைக்கு போட்டியாளர்கள் உருவாகி விடுவார்கள் என்று நினைக்கிறார். தன்னுடைய தலைமை பறிபோய் விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு அவரிடத்துல இருக்கு. மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவெடுப்பதை விட தான் எதிர்கட்சியாகவோ அல்லது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை தன்வசம் வைத்திருந்தால் போதும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார்.